Hey guys, ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? இன்னைக்கு சித்தி சித்தப்பா வீட்டுல புது வீடு கிரக பிரதேசம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அம்மாவும் அப்பாவும் மார்னிங்கே கிளம்பி 5 o'clock கிட்ட போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டா வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனாலேயே என்னை எழுப்பல. நான் பொறுமையா 8 o'clock எழுந்து தான் கிளம்பணுனே. ஆக்சுவலா நானும் அவங்க கூட சேர்ந்து கிளம்புற மாதிரி தான். ஆனா கிளைமேட் சேஞ்சா என்னன்னு தெரியல, எழுந்துக்கவே முடியல, பயங்கர டயர்டாவே இருக்கு. ஓகே, நம்மளுக்கும் பெருசா அங்க வேலை இருக்காதுன்னு சொல்லி நான் பொறுமையாவே வரேன்னு சொல்லிட்டேன். இந்த வாட்டி கிளைமேட் சேஞ்ச்ல பயங்கரமா ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகுது. அதுவும் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்க்குலாம் ரொம்பவே ட்ரை ஆகுது. அதுவும் மார்னிங்கே எங்கேயாவது எழுந்து கிளம்பணும் அப்படின்னா சுத்தம் 3 ஃபிங்கர் ஃபார்ம்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றோமோ இல்லையோ 3 கோட்டிங் லேயர்ல மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பதான் கொஞ்சமாச்சும் ஸ்கின் தாங்குது, இல்லனா சுத்தமா ட்ரை ஆயிடுது. நான் காம்பினேஷன் ஸ்கின், சோ அதனால காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் செட் ஆகும் எனக்கு. அதுவும் என் ஃபேஸ்க்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன்னா காம்பினேஷன் டைப்ல இருக்க ப்ராடக்ட்ஸை விட ஆல் ஸ்கின் டைப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது தான் அதிகம். கொஞ்சம் என் ஸ்கின்க்கு அது பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் எனக்கும் பெருசா ஸ்கின் கேர் பத்தி ஐடியாலாம் கிடையாது. நாட்டு மருந்து கடையில விற்கிற அந்த ஆலோவேரா ஜெல் ரோஸ் வாட்டர்ல ஸ்டார்ட் பண்ணதான் அப்படியே சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் போயிட்டே இருக்கு. அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பவுடர் கூட அன்எக்ஸ்பெக்டடா பிக் பண்ணது. ஆனா எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆகுது. அதே மாதிரிதான் வேற ஏதோ வாங்க போய் வேற ஒன்னு பிக் பண்ணிடுவேன். ஆனா அது எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆகும். என் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிளான் இல்லாம தான் வாங்குவேன். அதுவும் பிராண்டட்ல ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த வாட்டி யூஸ் பண்ணாத நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கவே மாட்டேன். அது ஏன்னு சீரியஸாவே தெரியல, சொல்லும் போதே பயங்கர ஃபன்னியா தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த மந்த்துக்கு நான் இந்த பிராண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வாங்கும்போது அந்த ப்ராடக்ட் ரிப்பீட் பண்ணவே மாட்டேன், வேற பிராண்ட் தான் வாங்குவேன். அண்ட் அந்த ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகுதா இல்லையான்றதுலாம் செகண்டரி தான். அப்படி ஒரு ப்ராடக்ட்டை நான் ரிப்பீட் பண்றேன்னா அது அந்த நாட்டு மருந்து கடையில வாங்குற ரோஸ் வாட்டரும் ஆலோவேரா ஜெல் மட்டும் தான். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி டிஃபரெண்டான ஹேபிட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எங்க வீட்ல எங்க அக்கா பெருசா ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபேஸ் வாஷ் பண்றதோட சரி அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கி வைக்கிறனா கூட பெருசா யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதனாலே எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதான் போய் கிளம்ப சொல்லுவாங்க. ஏன்னா நான் கிளம்புறதுக்கே லேட் ஆயிடும், அவங்களாம் சீக்கிரமா பட்டு கிளம்பிடுவாங்க. கடைசியா ஒரே பேச்சு தான் வரும், ஃபர்ஸ்ட் உன்னை போய் கிளம்ப சொன்னது எதுக்கான, இன்னும் நீ கிளம்பிட்டு இருக்க, நீ தான் லேட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோ இதை பத்தி பேசணும்னு கிடையாது. கெட் ரெடி வித் மீ 1 minute குள்ள முடியல. 1 minute குள்ள முடிஞ்சா நான் சாங் போட்டு முடிச்சிருப்பேன். இது 2 minutes தாண்டி போறதுனால ஏதாவது பேசலாம்னு சொல்லி என் ஸ்கின் கேர் பத்தி பேசினேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.